அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 நமக்கு ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. அடுத்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் வந்துட்டு நம்மளுடைய மேக்ஸ் அகாடமியில் இலக்கண வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். இலக்கணம் மேக்ஸ் மாதிரி எளிமையாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு 2025 குரூப் 4ல் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா இலக்கணம் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. சொல் அகராதி அந்த டாப்பிக்கில் இருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. எழுதும் திறன் ஒரு 15 வினாக்கள் கேட்குறாங்க. கலைச்சொற்கள் ஒரு 10 வினாக்கள். வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் ஒரு 15 வினாக்கள். எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள். தமிழறியும் தமிழ் தொண்டு ஒரு 15 வினாக்கள். ஆக 100 வினாக்கள். 100 வினாக்களில் நம்ம 90 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அவங்க 2025 குரூப் 4ல் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இணை எழுத்துலேருந்து கொஸ்டின் வந்தது, சுற்றெழுத்துலேருந்து கொஸ்டின் வந்தது, வினா எழுத்துலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க, ஒருமைப்பன்மையில் கொஸ்டின் கேட்டாங்க, வேர்ச்சொல்ல கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குறில் நெடில் வேறுபாடுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லகர இந்த மயங்கொலி பிழைகள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக அந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருந்தாங்க. மருவு சொற்கள், அகரவரிசைப்படி, ஓர், ஒரு அதிலெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது மரபு பிழை, திணை, இளமை பெயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மரபு தொடர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஊமை தொடர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பழமொழியிலேருந்து கொஸ்டின், இதெல்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸில் போயிருந்தாங்க. அடுத்தது கலைச்சொற்களில் ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. 10 கொஸ்டின் 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது இலக்கியம், தமிழறிஞர் தமிழ் தொண்டில் ஒரு 14 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக ஓவராக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டத்திலேருந்து நேரடியாக ஒரு 24 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 38 கொஸ்டின் சிந்திச்சு போகிற மாதிரி இருந்தது. ஒரு 30-32 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ், அதாவது சிலபஸ் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் கண்டிப்பாக போயிருக்கிறாங்க. ஆக அப்போ நாம் ஃபஸ்ட்டு ஒரு 65 கொஸ்டின்ஸ், அதாவது புத்தகத்தை அந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணி சிந்திச்சு போடுற மாதிரி ஒரு 65 கொஸ்டின்ஸ் நம்மளால் போட முடியும். ஒரு 35 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் கண்டிப்பாக அவங்க போயிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 65 கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் புத்தகத்தை நமக்கு டைம் ஒரு வருஷம் இருக்குது. நம்ம ஒரு 6 மந்த்தில் அழகாக தமிழ் இலக்கண பயிற்சி அழகாக முடிச்சிடலாம். இன்றைக்கு பார்ப்பது ஃபஸ்ட்டு வகுப்பு ஒரு ஓர் டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு ஓர் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இதிலேருந்து கேட்டாங்க. கொஸ்டின்ஸு ஒரு கொஸ்டின் வரும் 1.5 மதிப்பெண்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும், ஓர் எங்கே பயன்படுத்த வேண்டும், ஒரு எங்கே பயன்படுத்த வேண்டும். பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சால் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிடலாம். இப்போ எது இலக்கணத்தை பொறுத்தளவு நீங்கள் படிக்கலாம், படிக்காதீங்க, படித்தாலும் அதனால் பயன் கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ எப்படி மேக்ஸில் ஃபார்முலா வச்சு நம்ம சம்மு போடுறோமோ அதே மாதிரி இங்கே இலக்கணத்தில் உதாரணத்தை வச்சு தான் நாம் இலக்கணத்தை படிக்க வேண்டும், தெரிஞ்சிக்க வேண்டும். அப்போ படித்தா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த உதாரணத்தை வச்சு நம்ம உதாரணத்தை எக்ஸாம்பிளை வச்சுக்கணும். நம்ம அழகாக கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஒரு எங்கே பயன்படுத்தணும், ஓர் எங்கே. ஃபஸ்ட்டு ஓர், ஊர், ஊ உயிர்மை எழுத்தா, ஏரி, ஏ உயிர் எழுத்தா. அப்போ உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் நகரம், உயிர்மை எழுத்தா முதல் எழுத்து ஒரு சொல்லில் முதல் எழுத்து உயிரெழுத்து வந்தால் அங்கே ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். வீடு உயிர்மை எழுத்தா முதல்ல, அப்போ ஒரு பயன்படுத்த வேண்டும். இந்த 2 கான்செப்ட் தெரிந்தால் ஒரு கொஸ்டின் கேரண்டி. இதுக்காக மனப்பாடத்தோட எளிமைய இலக்கண பயிற்சி வகுப்பு நம்மளுடைய மேக்ஸ் அகாடமியில் தரேன். இப்போ
உயிரெழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்த வேண்டும், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்த வேண்டும். இவ்வளோதான் கான்செப்ட். ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. நன்றி, வணக்கம்.